ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். முத்துக்கு அவரோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, அந்த திமிரு பிடிச்ச டிராஃபிக் கான்ஸ்டபிள் எனக்கு 1000 ரூபாய் ஃபைன் போட்டான்டா, நான் காருக்கான எல்லா பேப்பர்ஸும் சரியாக தான் வச்சுருத்தேன்ட்டு சொல்கிறாரு. அப்படியா மச்சான் அப்படின்னு முத்து கேட்கும்போதே, நீ ஜாக்கிரதையாக இருன்னு சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. இதனால் டென்ஷனோட வீட்டுக்கு வந்த முத்து அந்த போலீஸ்காரனோட கொட்டத்தை அடக்கணுன்ட்டு மீனாட்ட சொல்கிறாரு. முத்து சொன்னதில் கொட்டை மட்டும் நம்ம கொட்டைக்காரம்மா அதாங்க விஜயாவுக்கு கேட்டுருச்சு. பின்னாடி வந்ததும் புருஷன்ட்ட ஊதிட்டியான்னு கேட்குறாங்க. முத்து புரியாமல் மீனா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறாரு. அதான் உன் பொண்டாட்டி ஊரெல்லாம் போய் என் கொட்டத்தை அடக்குவேன்னு சொல்லிட்டு தெரியுறாள்ல, அதான் நீ வந்ததும் அதை உன்கிட்ட சொல்லிட்டான்னு சொல்கிறாங்க. என் பொண்டாட்டி மட்டும் நினச்சிருந்தா வந்து அப்போவே அடக்க வேண்டிய கொட்டத்தை அடக்கியிருப்பான்னு முத்து சொல்கிறாரு. மீனா மண்டபத்துக்கு வேலைக்கு வர பெண்கள்கிட்ட என்னென்ன செய்யணுன்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. என்ன மீனா, நீ இன்னும் மண்டபத்துக்கு கிளம்பலையா அப்படின்னு முத்து கேட்குறாரு. இல்லை, இன்னும் மதிய சாப்பாடு இருக்குது, அதை செஞ்சுட்டு போகிறேன்ட்டு மீனா சொல்கிறாங்க. இந்த டைமில் விஜயாவுக்கு மீனாவோட எனிமி டெக்கரேட்டர் அம்மா ஃபோன் பண்ணி, இன்றைக்கி தான் அந்த டேட்டு, இன்றைக்கி மீனாவை வெளியே விட்டுறாதீங்க, அம்புட்டு தான் சொல்லுவேன்ட்டு சொல்கிறாங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன்ட்டு விஜயா சொல்லிடுறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரையும் சீக்கிரம் சாப்பிட்டு வெளியே போங்க, சீக்கிரம் சாப்பிட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தராக எல்லோரும் சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்ப முத்து மீனாவை சாப்பிட கூப்பிட்றாரு. இல்லைன்னா நீ சாப்பிட மாட்ட அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட வைக்கிறாரு. மீனா சாப்பிட்டதும் மீனா சீக்கிரமாக மண்டபத்துக்கு வந்துடுன்னு சொல்லிவிட்டு அவரும் மண்டபத்து வேலையை பார்க்க போகிறாரு. எல்லோரும் வெளியே போனதும் கையை இழுத்துக்குச்சுன்னு சொல்லிட்டு விஜயா ட்ராமா போடுறாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஐஸ் ஒத்தடமும் வெந்நீர் ஒத்தடமும் கொடுக்கணும், அதுவும் சாயந்தரம் வரைக்கும் கொடுக்கணுன்ட்டு சொல்கிறாங்க. சாயந்தரம் வரைக்குமா? அப்போ ஹாஸ்பிட்டல் போகலாம் அத்தைன்ட்டு மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போய் ஐஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனாவை இவங்க மண்டபத்துக்கு வேலைக்கு அனுப்ப போகிறதே இல்லைன்னு நமக்கு புரிஞ்சு போச்சு.